வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. காணாமல் போன இந்தியர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் 24 மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர். திபெத் மற்றும் நேபாள அரசு அதிகாரிகள் அளித்த தகவலின்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பிறகு 1500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் இவர்களில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவரும் அடங்குவர் என்றும் கூறினார். நேற்று வரை 84 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் திரிசூலி 1 மின்திட்டத்தில் பணிபுரியும் 63 தொழிலாளர்களும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 21 பேரும் அடங்குவர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 290 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் தகவல்களை திரட்ட காத்மண்டுவில் இந்திய தூதரக அதிகாரிகள் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாக கூறினார். இதற்கிடையே வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 389ஆக உயர்ந்துள்ளதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் மீட்புப் பணிகளில் உதவுவதற்காக 47 டன்னுக்கும் அதிகமான அவசரகால நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் இன்று முதல் 6 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். சிகாகோ, நியூயார்க் உள்ளிட்ட நகரங்களில் முன்னணி முதலீட்டாளர்கள் மற்றும் தனியார் நிறுவன தலைவர்களுடன் நடைபெறும் வட்டமேஜை கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். சிகாகோ பல்கலைக்கழகத்தின் தொழில் முனைவு மற்றும் புதுமை மையத்தை அவர் பார்வையிட்டு புத்தொழில் மற்றும் புதுமை சூழல் குறித்து அங்குள்ளவர்களிடம் விவாதிக்க உள்ளார். இந்திய வம்சாவளி மக்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லே நகரில் வரும் 31ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ள அண்டை நாடான நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதில் இந்தியா உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகில் எந்த பகுதியில் இயற்கை இடர்பாடு ஏற்பட்டாலும் முதலில் சென்று உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். நேபாளத்தில் பேரிடர் ஏற்பட்டவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனடியாக நேபாள பிரதமரை தொடர்பு கொண்டு பேசியதுடன் அனைத்து உதவிகளையும் விரைந்து அனுப்ப உத்தரவிட்டார் என்றும் அவர் கூறினார். மாயமானவர்களை கண்டறிவதும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து மனிதநேய உதவிகளை வழங்குவதுமே தற்போதைய முதன்மை குறிக்கோளாக கொண்டு இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் இதற்காக எந்த முயற்சியையும் கைவிடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது 10 ஆண்டுகளை கடந்த UPI பண பரிவர்த்தனை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் சகோதரர்களின் கைகளில் வண்ணமயமான ராக்கி கயிறுகளை சகோதரிகள் கட்டி அவர்களின் நல்வாழ்வு, ஆரோக்கியம் மற்றும் வளமான எதிர்காலத்திற்காக பிரார்த்திப்பார்கள். இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகை காலம் காலமாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக விளங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நம்பிக்கையுடன் கைகளில் கட்டப்படும் ராக்கி கயிறு பாதுகாப்பின் புனிதமான பந்தமாக கருதப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாமல் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே அன்பு, மரியாதை மற்றும் பரஸ்பர பொறுப்புணர்வை இப்பண்டிகை வெளிப்படுத்துவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ரக்ஷாபந்தனையொட்டி குடியரசுத் தலைவர் இன்று மக்கள் மாளிகையில் நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளார்.
மகாராஷ்டிரா மத சுதந்திர சட்டம் இன்று முதல் மாநிலம் முழுவதும் அமலுக்கு வரவுள்ளது. பலவந்தமாகவும் மோசடி மற்றும் கட்டாய திருமணம் ஆகியவற்றின் மூலமாகவும் செய்யப்படும் மதமாற்றங்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள புகழ்பெற்ற ஐயப்பன் கோவிலில் ஓணம் பூஜைகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். ஓணம் திருவிழா காலத்தில் இக்கோவிலில் பக்தர்களின் வருகை அதிக அளவில் இருந்தது. மாதாந்திர பூஜைகளுக்காக இக்கோவில் வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மீண்டும் திறக்கப்படும். ஜம்மு காஷ்மீரில் ஆண்டுதோறும் நடைபெறும் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரை ரக்ஷாபந்தன் திருநாளை முன்னிட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இந்த ஆண்டு கடந்த ஜூலை 3ஆம் தேதி தொடங்கிய இந்த யாத்திரை 57 நாட்கள் விமரிசையாக நடைபெற்றது. பஹல்காம் மற்றும் பல்டால் ஆகிய இரு வழிகள் வழியாகவும் இவ்வாண்டு 4.8 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் பாதுகாப்பாக சென்று புனித தரிசனம் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் திரு டேமியன் பெர்னாண்டோ நேற்று புதுதில்லியில் விமானப்படை துணை தளபதி ஏர் மார்ஷல் அசுதோஸ் தீக்ஷித்தை சந்தித்து பேசினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடற்படை உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசிய இலங்கை வைஸ் அட்மிரல் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையிலான பயிற்சி மற்றும் தொழில் முறையிலான நுணுக்கங்களை பகிர்ந்து கொள்ளுதல் குறித்து விவாதித்தார். இலங்கை புறப்படும் முன்பு அவர் கொச்சிக்கு சென்று இந்திய கடற்படை பயிற்சி மையத்தையும் தென்னிந்தியாவிற்கான கடற்படை தலைமை தளத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். காசா மீது இஸ்ரேல் நேற்று நடத்திய வான்வழி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். காசா நகரில் 2 இடங்களில் நடைபெற்ற தாக்குதலில் 2 உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தங்கியிருந்த கூடாரத்தின் மீது நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் 1 உயிரிழந்தார், பலர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் அமைப்பினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. இதற்கிடையே ஐநா சபை கூட்டத்தில் பேசிய சர்வதேச அமைதி அமைப்பின் தலைவர் திரு நிக்கோலே மெட்டன்டோவ் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். அமெரிக்க அதிபரின் அமைதி திட்டத்திற்கு இஸ்ரேல் உறுதுணையாக இருப்பதாகவும் அத்திட்டம் அமலாவதற்கு முன்பு ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்றும் ஐநாவுக்கான இஸ்ரேல் துணை தூதர் திருமதி நோவா ஃபர்மன் கூறினார். மேற்காசியாவில் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தைக்கான சூழலை உருவாக்கும் முயற்சியாக கத்தார் நாட்டின் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் நேற்று தெஹ்ரானில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானை சந்தித்து பேசினார். பிராந்திய நிலவரங்கள், பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருவரும் விவாதித்தனர். ஈரான் மற்றும் கத்தார் இரண்டும் நட்பு மற்றும் சகோதர நாடுகள் என்றும் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் புரிந்துணர்வு மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியன் தெரிவித்தார். மேலும் ஈரான் போரை விரும்பவில்லை என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண விரும்புவதாகவும் அவர் கூறினார். சமீபத்திய நிகழ்வுகள் இருந்தபோதிலும் கத்தாருக்கும் ஈரானுக்கும் இடையே ஆழமான பரஸ்பர மரியாதை உள்ளது என்று அந்நாட்டின் பிரதமர் குறிப்பிட்டார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட தங்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை மற்றும் அச்சுறுத்தல்கள் பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் ராஜதந்திரம் மற்றும் பேச்சுவார்த்தை மூலமே அமைதியை ஏற்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின்போது ஹோர்மூஸ் நீரிணையில் தற்காலிக கூட்டு போக்குவரத்து வழித்தடத்தை உருவாக்குவது மற்றும் அங்குள்ள கன்னிவெடிகளை அகற்றுவது தொடர்பாகவும் கத்தார் பிரதமர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசினார். உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. நேற்று நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வினில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. போட்டித் தரவரிசையில் முன்னணியில் உள்ள ஜெர்மனியை இந்தியா தோற்கடித்திருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும். 1974ஆம் ஆண்டு முதல் உலகக்கோப்பை போட்டியில் 4வது இடத்தை பிடித்த பிறகு கடந்த 52 ஆண்டுகளில் இந்தியா மிகச்சிறந்த வெற்றியை பதிவு செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். புடாபெஸ்ட் ஸ்குவாஷ் ஓபன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் மதுரை அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்ள உள்ளது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள இந்தியர்களை தேடும் பணியை இந்தியா தீவிரப்படுத்தியுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவில் முன்னணி முதலீட்டாளர்களையும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயலதிகாரிகளையும் இன்றும் நாளையும் சந்தித்து பேசவுள்ளார். சகோதரத்துவத்தை உணர்த்தும் ரக்ஷாபந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் ஆயுதங்களை கைவிடும் வரை அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்று 5வது இடத்தை பிடித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.